ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்னோடய மிட் மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என் ஃபர்ஸ்ட்டு கிட்ட ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த கிரவுண்டில் ஒரு 3 ரவுண்ட்ஸ் வாக்கிங் போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ராகி கஞ்சிக்கின்ற மாதிரியே நம்ம தண்ணியை சூடு பண்ணிவிட்டு பவுடரை வந்து கலக்கிட்டு டேரெக்டாக அதில் ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது நல்ல குக்கான ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக மோர் குழம்பு, வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுட்டு பாவக்காய் பொரியல் அப்புறம் கத்திரிக்காய் வந்து சாட்டே பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே இந்த மண் சட்டியில் வந்து வெள்ளை பூசணி வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும். இது மீன்வைல் வந்து இங்கே தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இது ஃபுல்லாகவே தண்ணி வந்து போட்டு வச்சுருவோம். ஸோ எவ்ரி டைம் வந்து அது ஃபினிஷ் ஆனவுடனே அடுத்த ரவுண்டு போடுவேன். ஸோ எல்லாருமே வீட்டில் வந்து சுடு தண்ணி தான் குடிக்கிறது. இது வந்து ஃபில்ட்ரு வாட்டர் தான். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியாகவும் போட்டு வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து நான் பாவக்காய் பொரியலுக்குமே தாளித்து விட்றேன். கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த பாவக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து அதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. இது வந்து மோர் குழம்புக்கு கொஞ்சம் பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதில் வந்து ஒரு பச்சை மிளகா வச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாப்பாட்டு அரிசி, இது ரெண்டையும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி இதை போட்டு நல்லா வந்து சாஃப்டாக மையாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டை இப்போது இந்த பூசணிக்காயோட ஆட் பண்ணிடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கும். ஆல்ரெடி காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் சேர்த்து கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மோர் கலந்து ஆட் பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு புளிச்ச தயிர் சேர்த்தா மோர் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து தயிர் வந்து ஸ்டோர் பாட் தயிர் தான் வாங்குகிறேன். அதில் கடைசி பார்ட் வந்ததுக்கப்புறம் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மோரை வந்து க்ரீமியாக அடித்து அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ சைட் பை சைடு நம்ம பாவக்காவும் வெந்துடுச்சு. ஸோ இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன். இப்போ வந்து பாவக்காயில் நான் வந்து ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், சோம்புத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்களும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அது கூட நான் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் கடைசி ஸ்டேஜில் நல்லா பாவக்காய் சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் வேணால் சேர்த்துக்கலாம். இது வந்து வெல்லம் வந்து ரொம்ப இனிப்பு தட்டாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே மோர் குழம்புக்கு தாளித்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய், கடுகு, சீரகம், வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மோரில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, குக்கிங் முடிஞ்சிருச்சு. மோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சாதமுமே நான் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் வந்து சும்மா ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டு அதில் வந்து காரத்துக்கு பெப்பரும் மிளகாத்தூளும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பாவக்காயும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவக்காய் வந்து நல்லா சுருண்டு வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரியும் இருக்கணும். அதனால் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம எப்படி ரோஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. ஸோ இங்கே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், கத்திரிக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், மோர் குழம்பு. அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டிடுங்க. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.